அன்புடன் உங்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன். இன்று நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் முதலமைச்சர் சிஎம் அவர்களுக்கு என் அன்பான வேண்டுகோள். இன்று நீங்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்கள் குடியிருப்புகள், இதற்கு முந்தைய அரசு வீடு கட்டி கொடுத்த இடங்கள், குடியிருப்புகளையெல்லாம் இன்று அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கும் விஜய் ஆட்சியிலே இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வீடுகள் கோயிலிடங்களிலே குடியிருக்கிறார்கள் என்று. கோயிலிடம் யாருக்கு சொந்தம்? பணக்காரனுக்கா? எவ்வளவு இடத்தை பணக்காரனுக்கு விற்றிருக்கிறீர்கள்? ஏழைகள் வாழும் இடமெல்லாம் இறைவன் வாழும் இடம். கோயிலிடமெல்லாம் ஏழைகளுக்கு சொந்தம், பணக்காரர்களுக்கு தாரை வார்க்க அல்ல. ஏழைகளுக்கு கோயில் இடங்களிலே வீடு கட்டி குடியிருக்கும் அந்த மக்களை அப்புறப்படுத்துவது, அகற்றுவது பாவச் செயல். ஆண்டவன் கொடுத்ததை அரசியல்வாதிகள் தடுப்பது ஏன்? உங்களால் தான் ஏழைகளுக்கு, வீடில்லாத ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியவில்லை முழுமையாக. சும்மா பேருக்கு அங்கே கொஞ்சம் வீடு இங்கே கொஞ்சம் வீடுன்னு கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு வீதியில் வாழும் மக்கள் எவ்வளவு? கோயிலிடங்களிலே குடியிருக்கும் மக்களையும் விரட்டி அடித்து வீதிக்கு அனுப்புகிறீர்களா? பாவச் செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இனி உங்கள் ஆட்சியிலே ஏகப்பட்ட மக்கள் குடியிருந்த இடங்களையெல்லாம் இடித்து தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் முழுதல் கண்ணீர் வடிக்கிறார்கள். வேதனை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதனை கண்ணீரெல்லாம் இந்த அரசியல்வாதிகளை போய் சாரும். எவன் எவன் இடிக்கச் சொல்லுகிறானோ அவனை போய் சாரும். நீங்கள் இருக்கிறீர்கள் 150 கோடி 50 கோடி ஒவ்வொரு வீடை கட்டிக்கொண்டு, பல மாடி கட்டிக்கொண்டு, உள்ளே நீச்சல் குளத்திலே நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மக்கள் வாழ்வதற்கு ஒரு 2 சென்ட் இடம் கூட சொந்தமில்லையா பாவிகளே? வீடுகள் இடிப்பதை நிறுத்த வேண்டும். இனியும் மேலும் மேலும் இடித்து அவர்கள் வேதனை கண்ணீர் விட்டால் அந்த கண்ணீரெல்லாம் பாவச் செயலாக மாறி உங்களை தான் பிடிக்கும். நீங்கள் வாங்கின இடத்துல கொடுக்க வேண்டாம் ஐயா, கோயிலிடையா. அன்று அரசர்கள் காலத்திலே ஒதுக்கப்பட்ட இடங்கள் கோயிலுக்கென்று, அது பின்னாளில் ஏழைகளுக்கு பயன்படும் என்று கொடுக்கப்பட்டது. அதை கூட நீங்கள் புரிந்து கொண்டவென்றால் நீங்கள் ஆட்சி செய்வதில் அர்த்தமில்லை ஐயா. அன்புடன் மக்கள் தோழன் அருட்ஜோதி மைந்தன். காட் பிளஸ் யூ.